ஹாய் காய்ஸ், இது நம்ம டிபி மேக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ட்ராகன் பால் எபிசோட் 7ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன எபிசோடோட எண்டிங்கில் என்ன பார்த்தோன்னா, யாம்சா கொடுத்த கேப்சூல் காரை வச்சு அப்படியே நம்ம கோகு புல்மா ஊலாங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி பார்த்தா அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். இந்த எபிசோட் பேர் த ஆக்ஸ் கிங் ஆன் ஃபயர் மவுண்டெயின் எபிசோட் 7. அப்புறம் பார்த்தா நம்ம கோகு புல்மா ஊலாங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க காரில். அப்படியே ஊலாங்க தான் கார் ஓட்டிகிட்ருக்காரு. அப்படியே போயிட்டுருக்கும்போது பின்னாடி அவங்க பார்க்கல. பார்த்தா பின்னாடியே நம்ம யாம்சா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த சைடு பார்த்தா ஷிவு மாயி நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு பாஸ் கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு கோட்டையை பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. மன்னிப்பு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அப்புறம் உள்ளே போய் நின்றுட்டு பீல் ஆஃப் கேட்பார். இப்போ என்னாச்சு, கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. சாரி பாஸ், எங்களால் முடியல அப்படின்னு சொன்னதுக்கு உங்களை அப்படின்ட்டு அந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட்டு இருந்த ஸ்பூனை வச்சு கீழே ஒரு பட்டனை அமுக்கி விட்டுருவார். பார்த்தா கையை காலெல்லாம் பிடிச்சிரும். உங்களுக்கு ஏதாவது பெருசாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தா மேலே இருக்கிற அந்த இது ஓப்பன் ஆயிரும். மேலே அந்த செவுரு மாதிரி இருக்கிறது எல்லாம் ஓப்பன் ஆகியும் மேலே இருக்கிறது. அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக இடியை க்ரியேட் பண்ணுவார் போல், எலக்ட்ரிக் இடி மாதிரி போல். அப்படியே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஷாக் அடிக்குது. ஷாக் தாங்க முடியல அவங்களால. அப்படியே கருகிடுறாங்க லைட்டாக. அப்புறம் உங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு ஸ்பூனை தூக்கிட்டு இருக்காரு. அவர் மேலேயே அந்த தண்டரை வந்து இடிச்சிருது. அவரும் கருகி போன காக்காவே ஆயிடுறாரு. செம காமெடியாக இருக்குது இந்த சீனு. அப்புறம் காரில் வந்து போயிட்டுருக்காங்க 3 பேரும். ஃபயர் மவுண்டன் தூரத்தில் தெரியுது. நம்ம ஊலாங்க சொல்கிறது அதுதான் ஃபயர் மவுண்டன் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்புறம் அந்த ஃபயர் மவுண்டன் காமிக்கிறாங்க. அப்படியே அனலாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அப்படியே கொதிச்சு வெள்ளைப்பெருக்கு மாதிரி போயிட்டுருக்கு. 3 பேர் மாதிரி அக்கா நின்றுட்டுருப்பாங்க. இது இல்லாமல் எப்படி ட்ராகன் பாலை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டுருப்பாங்க. இதுதான் அந்த ஃபயர் மவுண்டைன் அப்படின்ட்டு ஊலாங்க சொல்லிட்டுருப்பாரு. யாம்சாவும் பூவரும் அங்கே நின்றுட்டு அங்கே பாடுறா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. நான் கிளம்புறேன்ப்பா, நான் ஆக்சிஜன் கையில் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் நம்ம புல்மா பிகின்னு சொன்ன உடனே நம்ம ஊலாங்கு மறுபடியும் கீழே இறங்கி வந்து நிற்காம பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டாரு. சரி நான் தொலைகிறேன் அப்படின்ட்டார் அவரும். நம்ம யாம்சா வந்து அப்படியே பாட்டு இருப்பார் தூரத்தில் நின்று. இங்கே பார்த்தா யாரோ பொண்ணு கத்துற மாதிரி பாப்பா கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா டைனோசர் வந்து ஒரு பொண்ணை துரத்திட்டு இருக்கு. அந்த பொண்ணையாக சீச்சு அந்த பொண்ணு பேர். அது யாருக்குமே தெரியாது. கோகு புல்மா அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்புறம் இந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கும்போது தலையில் பிளேடு மாதிரி தான் தூக்கி போட்டு ஒரே வெட்டு டைனோசர் தலையும் உடம்பு துண்டாக போயிடுச்சு. அப்புறம் அதையும் பார்த்து பயந்து கத்திட்டு தலையிலேருந்து ஒரு லேசர் பீமாட்டை க்ரியேட் பண்ணிடுது அந்த ஹெல்மெட்டில் இருந்து. அப்படி இதாகிடுது. நம்ம யாம்சாவும் போரும் பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. அப்புறம் சூப்பராக அதை அழிச்ச கேள் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் நான் அழிக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம சீச்சி வந்து அவங்க 2 பேர் கொல்ல பார்ப்பேன். நம்ம யாம்சா வந்து மயக்கம் போடுற மாதிரி ஒரு அடி அடிச்சிடுவார். அப்புறம் பூவர் கேட்பார், நீ அவளை கொன்னுட்டியா அப்படின்ட்டு. நான் அவளை கொல்லாமலாம் இல்லை, சும்மா அதை மயக்கம் போடுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த சைடு பார்த்தா கோகு ஒரு எலும்பு கூட வச்சு மண்டையை வச்சு விளையாண்டுருப்பார். அவரோட மூஞ்சலெல்லாம் மாட்டிட்டு விளையாண்டுருப்பார். சரி புல்மா சொல்லுவாங்க, நீ போய் ஏதாவது பாரு, உள்ளே போக முடியாதுன்னு பாரு அப்படின்னு சொன்னதுக்கு ஃப்ளையிங் நிம்பஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஊலாங்கெல்லாம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஃப்ளையிங் நிம்பஸ் வந்துடும், பார்த்து போயிட்டு வா கோகு அப்படின்ட்டு நம்ம புல்மா சொல்லுவாங்க. மேலே போய் பார்த்தா கோட்டையை சுற்றி ஃபுல்லாக நெருப்பு. அப்படியே உள்ளே இறங்கலாம் ட்ரை பண்ணும்போது தூக்கி அடிச்சிடும். இவங்க 2 பேரும் ஷாக்காகி பாட்டுருப்பாங்க. நல்ல வேளை ஒரு தண்ணிக்குள்ளே தான் விழுந்தார் நம்ம கோகு. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் பின்னாடி இவங்களுக்கு முன்னாடி ஒரு உருவம் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு காமிக்கல, கோடாரியெல்லாம் வச்சுட்டு நின்றுருக்கு. இந்த சைடு பார்த்தா நம்ம கோகு அப்போ தான் தண்ணியிலேருந்து எழுந்திரிச்சிட்டு வால் லைட்டாக கருகிடுச்சு போல் அப்படின்ட்டு சொல்லிட்டுருப்பார். அப்புறம் கோடாரி தூக்கி ஒரே போட்டு அந்த உருவம் புல்மாவோட மண்டைக்கு மேலே வந்து இந்த செவுத்த நின்றுது. நல்ல வேலை. நீங்கள் யார், புதையல் தேடி வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டுருக்கும்போது நம்ம பார்த்தா அந்த சைடு கோகு வந்து பவரை போல் யூஸ் பண்ணி இந்த சைடு வந்துடுவார். இவர் கேட்பார், நீங்கள் 3 பேர் யார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோகு
அது அப்படின்ட்டு கலாய்ப்பார். சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். இவங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுப்பாங்க அங்கே. நம்ம ஆக்ஸ் கிங் கோகுக்கு சண்டை நடந்துகிட்ருக்கு. கோகுனால் கொஞ்சம் கூட நகர்த்த முடியல. அவருக்கு கொசு கடிச்ச மாதிரி இருக்குது ஆக்ஸ் கிங்க்கு. இவருனை அப்படின்ட்டு ஃப்ளையிங் நிமிஷம் வச்சு அவர் சுற்ற வச்சு தலை சுற்றிடுது அவருக்கு அப்படியே. அப்புறம் அவர் இந்த ஃப்ளையிங் நிம்பஸ் வந்து இதாச்சே, நீ ஆட்டையை போட முடியாது, யாராவது உனக்கு கொடுத்தா தான், இல்லை இதுவும் உன்னை செலக்ட் பண்ணுமே அப்படின்னு கேட்டதுக்கு, உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு நம்ம கோகு சொல்லுவார், டேர்ட்டில் ஹெல்மெட் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிடுவார். டேர்ட்டில் ஹெல்மெட் அவரோட மாஸ்டர், நீ அவரை கூட்டிகிட்டு வர முடியுமா, அவரோட இடத்துக்கு வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. நம்ம கோகு வந்து புல்மா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஏதோ ஐலாண்ட் பீச் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம புல்மா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஆக்ஸிங் சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருப்பார். என்னென்னா நம்ம மாஸ்டர் ரோஷியை கூட்டிகிட்டு வந்தால் இந்த ஃபயர் மவுண்டனோட ஃபயர் ஈஸியாக அணைச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் யாம்சா ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் நின்று பார்த்துட்ருப்பாங்க. ஏய் கோகு, இந்த பவர் உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு நம்ம கோகு என் கிராண்ட்பா கோஹான் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதுக்கு, கிராண்ட்பா கோஹான் என் ஃப்ரெண்டாச்சேன், நானும் கிராண்ட்பாவை சேர்ந்து மாஸ்டர் ரோஷிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம கோகு இதே மாதிரி ஒரு ட்ராகன் பால் உள்ளே இருக்கு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஓகே ஃப்ரெண்ட், நான் உனக்காக தரேன், நீ ஃபஸ்ட்டு மாஸ்டர் ரோஷியை கூப்பிட்டு வா, அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட், இதுதான் என் பொண்ணு சீச்சி, இவன் அங்கே தான் எங்கே விளையாண்டுருப்பா, இவளை கூட்டிகிட்டு மாஸ்டர் ரோஷி வீட்டுக்கு போயிட்டு மாஸ்டர் ரோஷி வெளியே கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாம்சாவும் பூரும் ஷாக் ஆயிடுவாங்க, ஏன்னா அவங்க வந்து அடித்து போட்டிருப்பாங்கல்ல. அப்புறம் நம்ம இவங்களாம் பாய் சொல்கிறாங்க, பார்த்து போய்ட்டு கோகு அப்படின்ட்டு. நம்ம யாம்சாவும் பூரும் பதறி அடிச்சுட்டு அங்கே போயிட்டு மயக்கம் போட வச்ச சீச்சியை மயக்கத்துலேருந்து எழுப்பிடுறாங்க, தட்டி எழுப்பி. அப்புறம் நீ என்ன கொல்ல வந்திருக்கியா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோகு வந்ததை பார்த்துட்டு யாம்சா போயிடுறாரு அங்கேருந்து. அப்புறம் பார்த்தா நம்ம கோகு மேலேருந்து சீச்சியை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சீச்சி அப்படின்னு சொன்னதுக்கு சொல்லிட்டு கீழே வந்துடுவாங்க. சீச்சிங்கிற என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு, உங்கள் அப்பா ஆக்ஸ் கிங் தான் உன்னைய கூட்டிகிட்டு போக சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சீச்சி ஏறுவாங்க. ஏறும்போது நம்ம சீச்சி கோகோட வாழை பிடிச்சிட்டாங்க. நம்ம கோகுக்கு வால் தான் வீக்னஸ் போல். அவர் ஒரு மாதிரி வீக்காக ஏறுறாரு, அப்படியே கத்திட்டு கீழே நின்றுட்டு, ஏன் சீச்சி வாழை பிடிச்ச, எனக்கு வால் தான் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாம்சா வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டாரு. அப்புறம் நம்ம கோகு சீச்சியும் போயிட்டுருப்பாங்க. மாஸ்டர் ரோஷி வீட்டுக்கு வழி தெரியாமல் டால்ஃபின் கிட்ட வழி கேட்டதுக்கு, நார்தன் வேலை போங்க அப்படின்னு சொன்னதுக்கு போவாங்க. மாஸ்டர் ரோஷி வீடுக்கு தெரியும். அப்புறம் நம்ம கோகு மாஸ்டர் ரோஷி சந்திப்பார். மாஸ்டர் ரோஷி சந்தித்தோடனே அவர் வந்து சொல்கிறாரு, ஹே கோகு நல்லா இருக்கியா, ஆமாம் இது யாருன்னு கேட்டதுக்கு நம்ம கோகு சொல்கிறாரு, இது நம்ம ஆக்ஸ் கிங்கோட பொண்ணு, உங்ககிட்ட ஏதோ ஒரு ஃபேனை வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம மாஸ்டர் ரோஷி எந்த ஃபேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படியே இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறது அடுத்த ட்ராகன் பால் எபிசோட்லாம் தான் தெரிய வரும். ஓகே கைஸ், பாய் கைஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் டிபி மேக்ஸ் தமிழ். ஓகே கைஸ், பாய் கைஸ், ஸ்டே சேஃப், பாய்.